வணக்கம் நிகிதா. கடந்த வேளாண் பார்த்தோம்னால் கும்மிடிப்பூண்டி அடுத்த மாத்திரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் ஜுவல்லரி ஒன்றில் பார்த்தோம்னால் துப்பாக்கியை காட்டி கொள்ளை முயற்சி சம்பவம் நடைபெற்றது. இதில் பார்த்தோம்னால் அந்த உரிமையாளர் ரமேஷ் என்பவர் சுதாரித்துக் கொண்ட நிலையில் துப்பாக்கி கொண்டு வந்த அந்த குற்றவாளி அந்த உரிமையாளரை அடித்துவிட்டு குர்கா அணிந்து கொண்டு வந்த அந்த கொள்ளையர்கள் காரிலிருந்து தப்பிச் சென்றனர். இது சம்பந்தமாக கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையில் பார்த்தோம்னா 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்தனர். இதில் குறிப்பாக பார்க்க போனோம்னா அந்த குற்றவாளிகளில் 2 பேரும் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்பு உடையவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த குற்றவாளிகளை தேடி அந்த தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அசோக் குமார், அதாவது குற்றவாளி அசோக் குமார் 27 வயது, அதே போல பஜன்லால் என்ற ஒருவரும், அதே போன்று ஜெகதீஷ் மற்றும் சர்வன் குமார், அதே போன்று ரமேஷ் என்ற 5 பேரை தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இதில் ஜெகதீஷும் அசோக் குமார் பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் சென்னையில் பார்த்தோம்னா ஒரு காரில் இருந்த நம்பர் பிளேட்டை தூவி வேறொரு காரில் மாற்றிக்கொண்டுதான் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதை கண்டறிந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு காரையும் பறிமுதல் செய்து கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த குற்ற சம்பவங்களில் மேலும் ஒருவன் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக துப்பாக்கியை காண்பித்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.